பூதேவியின் மகன் நரகாசுரன் பெற்ற வரத்தால் மூவுலகையும் வென்று தேவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவமாதா அதிதியின் காதணிகளை கவர்ந்தான். இந்திரனை வென்று தேவலோகத்தையே இருளில் மூழ்கடித்தான். 16,000 ராஜகுமாரிகளை சிறைப்பிடித்தான். தன் தலைநகரான பிராக்ஜோதிஷபுரத்தில் அவர்களை அடிமைகளாக்கினான். தேவர்கள் அனைவரும் துவாரகையில் கிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுந்தனர். நரகாசுரனை வதம் செய்யும்படி வேண்டினர். கிருஷ்ணர் போருக்கு புறப்பட்டார். அவனை வதைக்க நானும் வருவேன் என அவர் மனைவி சத்யபாமாவும் உடன் சென்றாள். கருடன் மீது ஏறி நரகாசுரனின் கோட்டையை அடைந்தனர். அவனது பிரம்மாண்ட அசுர சேனையை நொடியில் அழித்தனர். நரகாசுரன் எய்த கணையால் கிருஷ்ணர் மயங்கினார். கோபம் கொண்ட சத்யபாமா வில்லை எடுத்து போரிட்டாள். கிருஷ்ணர் தன் சக்கரத்தால் நரகாசுரனை வதம் செய்தார். அவன் இறந்த நாளே தீப ஒளி திருநாளாம். இருள் விலகி